அம்மாவின் கைவண்ணம் எபிசோட் 9. இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். வாங்க ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு ஃப்ரைடே என்னென்னு பார்க்கலாம். லெமன் ரைஸ், வெண்டைக்காய் பொரியல் குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் பொரியல் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு, சால்ட் ஆட் பண்ணி ப்ரௌனிஷ் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணி ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். ஆஃப்டர் 2 மினிட்ஸ் லைட்டாக குக் ஆகிருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வீட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ் குக் ஆனதும் நம்மளோட சைட் டிஷ் ரெடி. இப்போது மெயின் டிஷ் லெமன் ரைஸ்க்கு போகலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே பீனட்டும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் ஃபுல்லாக ஜூஸ் மட்டும் ஸ்குவீஸ் பண்ணி சீட்ஸை ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் 2 பேக்கெட்ஸ் சின்னதாக இருக்குள்ள அந்த பேக்கெட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோன்னா அதில் நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணால் லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இன்றைக்கும் நான் லேட்டாக கிளம்பின காரணத்தினால் என்னால் வீட்டில் சாப்பிட்டு போக முடியல. அதனால் நான் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கும் ரீச் ஆகிட்டேன். நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.